ஆமீன். 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 இன்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம் 21ஆம் தேதி வைகாசி மாதம் 21ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 10:31 நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நேரம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியின் நேரம் பைபிள் குயிஸ் டைம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெபத்தோடும் ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் இணைகின்ற ஊழியர்கள், இணைந்திருக்கிற ஊழியர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே சௌரன் லெஸ்லி கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள், சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். இணையப்போற மீதியானவர்களையும் நாங்கள் வரவேற்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அழைப்புகளை கொடுத்திருக்கிறோம். இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. சூமுக்கூடாக இணைய முடியும். சூம் ஐடி விரும்புபவர்கள், வானொலி கூட கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஜூம் ஐடியை தருகிறோம். நீங்களும் இணைய முடியும். அல்லது வாட்ஸ்அப் கூட இணைய முடியும். டெலிகிராம், வைபர், ஐஎம்ஓ கூட மூலமாக கூட இணைய முடியும். அந்த வகையில் அதை விட தொலைபேசி ஊடாக நீங்கள் கனடாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் இணைய முடியும். அந்த வகையில் கனடா, யூஎஸ்ஏ ஃப்ரீ கால் இருக்கிறது, நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரம் இணைய இருக்கிறார். சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் முதல் பகுதியை வழி நடத்துவார். இந்த வேளையில் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா. ஆமென். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சவுண்ட் சரியான குறைவா வருதுண்ணா. இல்ல லேசியண்ணா இணைப்புகளை பொருத்தமா கூட்டி விடுறேன். ஓகே, தொடருங்கள். ஓகே, எங்களுக்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காக எங்கள் மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமே. இன்றைக்கு ஆரம்பிச்ச பாலன் சிவா செய்தா எப்படி இருக்கும்? என்னன்னா ஆரம்ப ஜெபத்தை பிரதர் பாலன் நிக்கிற. ஓகே 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 பிரதர், ஓகே ஓகே. அன்பான தகப்பனே, அப்பா, இந்த சங்கம் மூலம் தாப்பனை எடுக்கப்படும் இந்த யுவவாட திட்டத்தை தாப்பனை நீங்கள் ஆசையை தருவன்னு ஜபிக்கிறேன் ராஜா. அப்பா, அதை கலந்து கொள்ற சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு எல்லோருக்கும் அப்பா இந்த ஞானத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜபிக்கிறேன் ராஜா. அப்பா, இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை அப்பா இணைத்து சங்கம் இணைத்து தகப்பனே இந்த வேதாமம் கேள்வி பதிலுக்கு தகப்பனே நீங்கள் உதவி செய்ய ஜபிக்கிறேன் ராஜா. ஆத்துமாக்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசும் தெய்வம் ராஜா. பேசுங்க சங்கமாலே அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. ராஜா. அப்பா, உங்கள் சகோதரனுடைய நிந்தைகளை அப்பா அவருடைய துடைத்து போட்டு தகப்பனே அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க ராஜா. நிறைவேற்றுங்க. ஆத்துமாக்களை கொடுங்க ஏசப்பா. ஆத்துமாக்களால் நிதப்புங்க சங்கம் மாளிகை நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்க போறமைக்காக வழி நடத்தி கொண்டிருப்பதை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி. இன்னும் மேலோங்கி ஆசீர்வதிக்க போறமைக்காக நன்றி ராஜா. கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. சங்கம் மாளிகை கூடவே இருந்து ஆசீர்வதிங்க ராஜா. வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் கர்த்ததாமே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தருவாராக. நாங்கள் முதலாவது கேள்விக்குள்ளே கடந்து வருகிறோம். எப்ரோனில் தாவீதுக்கு பிறந்த மூத்த குமாரனின் பெயர் என்ன? ஹெப்ரோன் இல்லையா? யா. பேர் வந்து மனாசியா? இல்ல, சாரி, மனாசே வராது. மனாசே கோத்திர பிதாக்களோட
வரும். அந்த 12 கோத்திரங்களோட இது தாவீது ராஜா வரும் வர. தாவீதுன்ற மூத்த குமாரனின் பெயர் என்ன? அவன் பேர் வந்து வருதில்ல ஈசாயா? இல்ல இல்ல இல்லை, இல்ல இல்ல ஈசாய் வந்து தாவீதின் அப்பா. எப்ரோன்ல பிறந்தவன். அவனுக்கு பேர் வந்து எப்ரோன்ல பிறந்தவன். நல்ல கேள்வி. ஞாபகம் இருக்கு. நல்ல கேள்வி அது. எத்தனையோ பிள்ளைகள் எப்ரோன்ல பிறந்தா கண்டுபிடிக்கலாம். மற்ற பிள்ளைகளா தெரியாது. லெசி பிரதர் கூகுளில் போட்டுங்க. எப்ரோன் இன்னும் போடுறதுன்னு தானே பிரச்சனை இப்போ. அது அந்த எப்ரோனில் தாவீதுக்கு பிறந்ததுதான் பிரச்சனை. என்னடா சொல்றேன் என்ன இது? அதானே மகேந்திரவனாக்கு தெரியாதது ஒன்று இல்லையே. போதுங்க. தாவீதுக்கு அது கால்குலேட்டர் வேணும். ஆனா நீங்க கேட்டு பதில் சொல்லலாம். அவங்க பேர் அம்மோனா அம்மோன். ஓ, அம்னோன். 2 சாமுவேல் 3:2 இருக்குது. அம்மோன் அம்மோன். அதான் கூகுள் சொல்லுது. அவனேர் தாவீதுடன் சமாதானம் பண்ண வந்தபோது தாவீது அவனிடம் முதலில் யாரை கூட்டி வரச் சொன்னார்? சாமுவேலியா? தளபதியா? இல்ல இல்ல தளபதியா? இல்லை தீருவா? இல்லை. யாரம்மா வந்தது? அபினோர் தாவீதுடன் சமாதானம் பண்ண வந்தபோது தாவீது அவனிடம் முதலில் யாரை கூட்டி வரச் சொன்னார்? இந்த கார்த்திகை சொன்ன சம்பவம் தான். இல்ல இல்ல அது தீர்க்கதரிசி இல்ல. விக்டோரியாவில் இருக்கிற மகேந்திரனை யா கூட்டியா சொன்னேன் அவருக்கு பேசுறதுக்கு. ஆண் இல்லை, பெண். அபிகாயில். இல்லை. அபிகாயில். அபிகாயில் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஐயா. யா அமிலேக்கும் இல்லை. எந்த அதிகாரத்தில் இருக்கு? 2 சாமுவேல் இருக்கு. அப்படி சொல்லுங்க. ரெண்டு சாமுவேல் 2 உண்டா? இல்லை பெனாயாவா? இல்லை. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனம். 2 சாமுவேல் 3:13. சாமுவேல் 3:13. இல்ல பூரா இல்லையே.
அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரு காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். ஏன் மீகாளை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். மூன்றாவது கேள்விக்கு கடந்து செல்வோம். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆகாஸ் மரித்த போது அவனுடைய குமாரன் அனுனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினான்? அம்மோன் என்ன? அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆகாஸ் மரித்த போது அவனுடைய குமாரன் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினான்? சாமுவேலியா? இல்லை, ஆமோ ஆமோ இல்லை, அதுவும் இல்லை. அப்சலோமா? இல்லை, சாலமோ? இல்லை. அவனுடைய என்ன நாவாப்பா, அவன மந்திரி மந்திரி. பென்னமியன் சந்ததியார் இவங்கள். அம்மோனியருக்கும் இவருக்கும் சண்டை நடந்தது. நெகேமியா நாட்களா நடந்து நம்ம இதுவும் 2 சாமுவேல்லாம் இருக்கு. பென்னமியா? இல்ல நாயா? இல்ல இல்ல. அகிப்தோப்பேல்? இல்ல. என்ன கூகுள் பிள்ளை சொல்லுது போல. ஓகே, 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு. சாமுவேல் 10:2 வாசிங்கோ. 2. அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவரை ஆனூனை பார்த்து, ஆனூனா? தன் ஊழியக்காரரை தாவீது தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஊழியக்காரருக்கு பேர் இல்லையா? தானே, அதுதான் பேர் இல்ல, பேர் இல்லையா? அதான் சொன்னேன். பேர் இல்ல, அதான். நீங்க என்ன பேருந்து கேட்டீங்க? பேர் நாங்க பேர் கேட்கல. தாவீது யாரை அனுப்பினான்னு தான் கேட்டேன். யார் அனுப்பினா? நேம் ஆஃப் த பர்சன் என்ன? ஒரு பேர் என்ன? இல்லை இல்ல, ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினார் தான் கேட்டேன். தன் ஊழியக்காரரை அனுப்பினேன். ஊழியக்காரர் என்ன? ஊழியக்காரன் பேர் என்ன? ஊழியக்காரன் அவரோட ஒரு கூட்டம் இருந்ததல்ல, தாவீதோட ஒரு கூட்டம். அந்த இப்ப இந்த கேள்வியோட பேர் என்னன்னு நான் கேட்கிறோம். அந்த பேர் அங்க போடல பைபிள்ல. அப்படி கேள்வி கேட்க கூடாது. ஓகே. ரட்சிப்பின் வைராக்கியத்தை உண்டாக்கும் என சொன்னவர் யார்? ரட்சிப்பு வைராக்கியத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யார்?
ரட்சிப்பு. சாலமோன். இல்லை. சாலமோனுக்கு ரட்சிப்பு இல்லையே. திருப்பி அந்த கேள்வி திருப்பி கேளுங்க இருக்கா? ரட்சிப்பு வைராகியத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யார்? சங்கீதத்திலே இருக்கு. இல்லை, புதிய ஏற்பாட்டிலை. புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லுங்க. Oh, sorry, brother. Next time, Chandipamma. Okay, God bless you. ஏன் வரதா? இது எனக்கு ஹெல்ப் பண்றாங்க வெரி நோ. ஓகே ஓகே. Very sorry. Very sorry. Very sorry, sister. ஓகே ஓகே. முடிவடைந்த விதத்திற்பவனை ரட்சிப்பான். யா பேதுரு ஆண்டவரை பார்த்து ரட்சின்னு கத்தினான். பாவம் என்னன்னு பிரச்சனை என்று பாட்டில் என்று சொல்றோம். ஐயா ரோமர் 11:11 இருக்கு. ரோமர் 11:13 இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுறேன். அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலானே புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 11 ரோமர் 11:14 இருக்கு. 11:13 11:12 ஐயா ரோமர். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதியர்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறபடியால் என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேம்படுத்துகிறேன். ஆமென். என்ன கேள்வி கூட? ரட்சிப்பு வைராக்கியத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யார்? பவுலா? அடுத்து பிலிப்பு பட்டணம் எந்த நாட்டில் இருந்தது? சைப்ரஸ். இல்லை. பிலிப்பு பட்டணம் அலெக்சாண்ட்ரியா. இல்லை. பிலிப்பு பட்டணம் தானே? யா பிலிப்பி பட்டணம். மகா அலெக்சாண்டர் தகப்பனால போட்ட கட்டிடம். அகஸ்து ராயினா கட்டப்பட்டது இல்லோ? இல்ல, அந்த பட்டணம் எங்க இருக்குது? அந்த எந்த நாட்டுல இருக்குது? ஐரோப்பாலாம் இருக்கு. ஐரோப்பாவில எந்த நாட்டுல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? கிரேக்க பட்டணத்துல. எங்கன்னா? கிரேக். இல்ல, கிரேக்க பட்டணம் இல்ல. இது ரோமாபுரியில இருந்து ஆசியாவுக்கு போற வழியில இருக்கு. அது அது சரிதான். ஆனா அதுல ஒரு பேர் இருக்கண்ணா. சிப்ருதீவு இல்லையா? இல்ல. அலெக்சாண்ட்ரா பட்டணத்துக்கு போனவர் வேறு, அங்கேதான் வேற ஒரு கப்பல் எடுத்தவர். அது இல்ல, அது இல்ல. அந்த இடத்துல இருந்தான் கப்பல் எடுத்தவர் நினைக்கிறேன் பவுல். இது அந்த ஐரோப்பிய இடத்துல
ரோமாபுரியில இருந்து ஆசியாவுக்கு போகிற பாதையெல்லாம் அது இருக்கு அந்த ஊர், இந்த பிலிப்பி பட்டணம். ரோமிலிருந்து இது அகஸ்து ராயனா கட்டப்பட்டது, குடியேற்றப்பட்டது. ரோமாபுரிக்கு ஆசியாவுக்கு போகிற வழியில தேடி தான் பிடிக்கும். ம், ஆற்றருகே இல்லை, அது இல்லை, அது இங்கே தேத்தீராவா? இல்ல. அப்போஸ்தலர் 16:12. அப்போஸ்தலர் அப்போ சார் 16:12 Yeah. 14 பர்னபாவை யுபித்தர் என்றும் பவுல் 14 பைபிள் தானே? இல்ல 16:12. மக்கதோனியா. மக்கதோனியா. யா. இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்? இவனா இவங்களா கேள்வி. அந்த 12ஆம் வருஷத்துல அங்கே இருந்து மக்தோனியா தேசத்து நாடுகள் ஒன்றைக்கும் தலைமையானதும் யா, தலைமைதான் பிலிப்பு பட்டணம். இருக்கிறமான பிலிப்பு பட்டணம். ரோமர், அந்த ரோமர்ல அந்த பட்டணம் ஐயா, இல்ல. ரோமர் குடியிருக்கிற பட்டணம் என்று கிடக்கு. சரி, அடுத்த கேள்வி என்ன? இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்? அதான் இவன் என்ன தாவீதின் மகன் அல்ல, அவனுக்கு என்ன பேர்? தூக்கி கொண்டிருக்கேங்க அந்த இஸ்போசேத். ஈஸ்போசிய கொண்டவன் இந்த இடது கையால கொண்டவனல்லோ. என்னன்னா இடது கையால கொண்டவன். ஆசகேலா இல்ல. ஆசகேலா மற்றதுக்கு என்ன பேர்? தாவீதின் மகன். தாவீதின் மகனுக்கு என்ன பேர் ஐயா? யாருக்கு? தாவீதின் மகன் அப்சலோம். இல்ல இல்ல. அடுத்த கேள்வி நான் கேட்கிற ஒரு கேள்வியா? ஓகே. யார் கொண்டது அவரை? தாவீதுக்கு எதிரானாக்கள் தானே. அந்த கேள்வியை திருப்பி சொல்லுங்க. இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்? அந்த வலது கரத்தால காத்தி எடுத்து குத்தினவன். யா. வலது பக்க விளக்கப்படவன் காய்ச்சி போட்டு வலது கையா குத்தி போட்டான். ஓகே. 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வதும் 6வதும் சேர்த்து வாசிச்சாத்தான் அதுல விளங்கும். பேரே வச்சிருக்க கஷ்டமா இருக்கு. சாமுவேல் அம்மா 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வதும் 6வதும் வசனம். 4வது அதிகாரம் 5, 6. நீரோத்திய நானே அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகோவும் பானாயும் போய் மத்தியானம் வெயில் நேரத்திலே படுக்கையில் சனித்துக்கும் போது அவன் வீட்டில் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறார் போல நடு வீதி மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் அந்த வர்ணமும் தப்பி ஓடினார்கள். ரேகாவும் பனாவும்.
சரி உங்களோட கேள்வியை ஆனா கேளுங்க. என்ற கேளுங்க. ஒருவரிடமிருந்து தந்திரமாக அரச பறித்து ஆண்டவர் ஒருவர். தந்திரமாக தந்திரமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கு ஐயா. அதான் பழைய ஏற்பாடுல தான். அந்த எல்லாரையும் கொண்டு போட்டு பாருங்க. 4 இருக்குல்லோ, இங்கே மறந்தோம் எழுதி வச்சு. தந்திரமா கொண்டு போட்டு எடுத்தோம். அதாவது யாரால் யாரால் அப்படி செய்ததார்? தந்திரமா தந்திரமா கொன்று போட்டு அரசனானதா? அரசனான அவரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க. அவரை இவர் அப்சலோமா? இல்லை, தந்திரமாக பறிச்சு 6 மாதம் தான் ஆண்ட நினைக்கிறேன். ஆகாஷ் இல்லை, ஒரு குழு தந்தனண்டா அவட கண்டுபிடிச்சிட்டா கண்டு. அதுக்காக ஜோதான் இல்லை, நல்லா தெரிஞ்ச மைந்தனையாக நல்லா தெரிஞ்சா. நல்லா தெரிஞ்சது. உங்களோட ஃப்ரெண்ட். ஓகே, பொம்பளையோ எஸ்தரோ? பொம்பளையோ? பொம்பளை. அது யாரு அப்படி? எனக்கு கொண்டதார் சொல்லுங்க பாப்போம். மகன். அந்த பொம்பளைய கொண்டது அவன் மகன். ஓமையா அப்படி இருக்கு வில்லங்கம். 2 தான் இருக்குது. இந்த 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 ரீடிங்ஸ்ல வந்தது நான் நினைக்கிறேன் 4ஆவதுல இருக்குமெண்டு. மகன் கொண்டது பொம்பளை என்று சொன்னேன். அதான் கண்டுபிடிக்க ஆம்பளை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஐயா, எத்தனை பேர் பொம்பளை ஆண்ட அரசனை? அரசனை நாட்டை ஆண்ட எத்தனை பொம்பளை? ஒரே ஒரு பொம்பளை தான். இவ என்ன என்ன இயேசபேலா? இயேசபேல் இல்லை, மற்றவளுக்கு என்ன பேர்? மற்ற பேட் லேடி. எலிசபெத் மற்றது இயேசபேல் இல்லை, இன்னும் ஒரு லேடி. அதான் அந்த திராட்சை தோட்டத்தை அவனை கொண்டு அவள்தான் கிட்ட நிக்கிறீன் உங்களோட ஃப்ரெண்ட். அவனே இல்லை. ஆமாம், அவன் ட்ரிக்ஸா நீ வா தோட்டக்காரன் நான் மூப்பரை கொண்டு அவனை தட்டி போட்டு தந்திரமா எடுத்தவன் என்ன. ஆமாம். அவன் ஞாபகத்தின் இந்த என்ன கீரை தோட்டத்தை எடுத்தவர் ஆகாஷ். ஆகாஷ் சொன்னான் மனைவி யார்? அதாங்க அவன் மனைவி அது தந்திரக்காரி அத்தாலியால் தான் தந்திரமா எடுத்து 6ஆம் ஆண்டுக்கு மகன்தான் உண்மையான இது. மகன் அவ கொண்டுட்டு மகன் ஆட்சி 6 மாதம் தான் அரசனாயிருந்தா. ஒரே ஒரு ஆள் தான் பொம்பளை அரசனாயிருந்தா. அது தந்திரமா இல்லையா ஐயா? அந்த மூப்பர் எல்லாம் சொல்லி பொய் சாட்சி சொல்லி அதான் தந்திரம். தந்திரம். பெண்களுக்கு தந்திர மூளை இருக்குத்தானே. அதுவும் இல்லாட்டிக்கு நீங்கள் எங்களை ஏமாத்தி போடுவீங்க. அப்படி இருந்து மாறுது தானே. பொண்ணாலே அழிவது பொண்ணாலேன்னு சொன்ன உண்மை உண்மை. அடுத்த கேள்வி.
அண்ணா கேக்குறீங்களா? நீங்க கொண்ட கேள்வி இல்லையா? இல்ல இருக்குது. கிபியோன் குலத் கிப் கிபியோன் குலத்தண்டையில் நடந்த யுத்தத்தில் தாவீது தாவீதின் சேனாதிபதி யார்? தாவீதின் சேனாதிபதி முந்தின கேள்வி அதை கேட்டவே ஞாபகம் இருக்கு. வானதியா கேட்டவர். தாவீதின் சேனாதிபதி தாவீதின் சேனாதிபதி வந்து தாவீதின் சேனாதிபதியா கேட்குறீங்களா? யா அதுக்கு என்ன பேர்? அந்த வீட்டை விட்டு போய் வெளியில போய் சாக்கண்டவர் அப்னேயர். இல்ல இல்ல அவன் நபோத்தா. என்ன அவங்கள இது வந்து கரகரக்கு என்ன கூட்டி விட்டுருக்குறேன் உங்களுக்கு. என்ன உங்களுக்கு கேட்கல? என்ன கரகரக்குது? கூட்டி விட்டு அந்த கண்ணின்னு சொல்லி வேற இல்லை. அது குறையுங்க அண்ணாப்பா. இப்போ சரியா இருக்கா? இப்போ 60% ஓகே. அதில் ஐயா ஒரு செட்டப் ஒன்று இருக்காது ஐயா. ம் இந்த செட்டப்பை நான் தொடையில் என்னண்டா அந்த செட்டப் வந்து போட்டேன்டா என்ன செய்யும்டா எல்லாம் மியூசிக் இந்த மியூசிக் வர்றதில்லைன்னு சொல்லுவேனே அதெல்லாம் வரும். ஆனால் நாங்கள் பேசுகிறது சில வேளையில் இதாண்டிடும். அதில் நான் அதில் தொடையில்லை. அது செய்ய சொல்லி நிற்கிது, நான் செய்கிறேன். அவளை தொடுவானேன் கவலைப்படுவானேன்னு நான் உள்ளதை இப்போ வேலை செய்தவளுக்கா அதை போய் ஏதாவது தொட்டா தெரியும். நான் அதுக்கு முழு செட்டப்பும் திருப்பி செய்வோம். திருப்பி சொல்லுங்கம்மா. கிபியோன் குலத்தண்டையில் நடந்த யுத்தத்தில் தாவீதின் சேனாதிபதி யார்? இங்கிலீஷ் போட்டுப்பா. குளத்துல வந்து அந்த பேர் வாயில் நிற்குது, வருது இல்லை. வராது சொல்ற பேர் நீங்க சொல்றீங்க, சொல்றதா எனக்கு வருது. இப்போ வருது இல்லை. அப்சலோம் இல்லை, சேனாதிபதி ஐயா. அதான் சேனாதிபதி. பேர் வருது இல்லை. நபோத்தா இது ஒன்று வருவானு. நாபோத். அவன் வந்து டேவிட்டுக்கு எதிராக திருப்பிடுவான் நினைக்கிறேன். எலியேசர் இல்லை எலியேசர் இல்லையா? எலியேசர் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அல்லோ. அவன் சேனாதிபதியா மாறிட்டான்மா. இல்ல
லெக்சியாவா? என்னன்னா லெக்சியாவா? இல்ல 2 சாமுவேல் 21:13 இருக்கு. 2 சாமுவேல் 21 13 21 13 எல்லாம் 13 எடுத்துருங்க. என்ன பிரச்சனை? 21 இல்ல 21 இல்லையா? ஆ யோனத்தானா? ஆ யோனத்தானா? இல்ல நீங்கள் 21 சாமுவேல் 21 13 இல்லை. ஆ சாமுவேல் வந்து யாபேஸா? இல்லை. இல்ல யோவாப். அதுதான் யோபாப்பா. அதுதான் வர மாட்டேன். யோபாப் 2 சாமுவேல் யோபாப். விளையாடுது இருக்கணும் 21. 2 சாமுவேல் எத்தனை அதிகாரமாம்மா? 21:13 இல்லையென்று அண்ணா சொல்றேன் பார். ஓ வா. நான் எங்க பார்த்து எங்க மாறி எழுதினேன் உதவியா. 2 சாமுவேலா? யா 2 சாமுவேல் 23:13 அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போட்ட எலும்புகளை அவர்களோடு சேர்த்து. அதான் அந்த பேர். ஆனா யோவாப் தான் பேர் அண்ணா. யோவாப் தான் சரி அண்ணா. ஆனா நான் கொஞ்சம் புல விட்டுட்டேன் இந்த இடத்துல, என்னவோ புல வந்துட்டு. இல்லையே. யோபாப்பும் அப்படியே இருந்தானே. இது ஆக்கள். ஓ ம் ஓகே. அடுத்தது கர்த்தர் ஊசாவை அடித்த ஸ்தலத்துக்கு தாவீது என்ன பேரிட்டான்? ஊசா கர்த்தருடைய பெட்டியை அடித்தான், அவன் செத்தான். அதுக்கு ஒரு பேரிட்டவன் அந்த இடத்துக்கு. உடன்படிக்கப்பட்டு வரைக்க ஊசா தொட்டான் செத்தான். ஊசா அது இந்த இடம் அது பேர் எக்கப்போத்தா? இல்லை ஊசா என்று பெயரிட்டான். ஊசாண்டு. ஆனா அதுக்கு முன்னாலே ஒரு பேர் இருக்குது. பேரோஸ். பேரோஸ் ஊசா என்று பேரிட்டான். பேரோஸ் ஊசா என்று. கர்த்தர் என்ன அர்த்தம் ஹீப்ரூஸ்ல? திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் யார்? திவ்ய வாசகன் யார்? சௌந்தர்யவான் வந்து சவுல். எலியா. எலியா இது இல்லை தான் எங்கட தாவீதின் மகனுக்கு என்ன பேரு? அப்சலோம். இல்லை ஒன்று அப்சலோம். அவன் சௌந்தரியவான், திவ்ய சௌந்தரியவான் இல்லை அவன். ஒன்று அப்ப இவர் என்ன மாதிரி? தாவீது எலியா இல்லையா? இல்ல. சிம்சம் ஏசாயா. இல்லை இல்லை திவ்ய முன்னுக்கு திவ்யாண்டு போட்டிருக்கு. ஓ திவ்யா. இப்ப திவ்யாண்டு பேர் வைக்கலையோ? திவ்யா ஊரான இந்த பட்டண தலைவனா? சௌந்தரியமா? பட்டண தலைவனா இல்ல? தலைவன் தான், ஆனா பட்டணத்து தலைவன் என்று தெரியல. அந்த குளத்துலவே மூணு வச்சு வெளி குளத்துல விழுற மூணு கிளம்பி நாகம்மான இல்ல திவ்யமண்டா வந்து ஒரு மேன்மையான இடம், எல்லாம் மேன்மையான இடம் அவைக்கு இருக்குது. திவ்யான்னு சில பொம்பளை பிள்ளைக்கு பேர் இருக்காம்மா. இது 2 பேரும் ஆம்பளியல் தான்.
திவ்ய சௌந்தரியம் உள்ளவனும் திவ்ய வாசகனும் 2 பேரும் ஆம்பளையர். ஓ, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிவிய வாசகமோ? திவ்ய வாசகன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். சௌந்தரியமுள்ள ராவன் கத்திர ஆசிக்கப்பட்டவன் யோவான் தானா? இல்ல யோவான் இல்ல ஜோவான். ஓகே, திவ்ய வாசகன் ஜோவான் தான். ஓகே. திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் தீய சவுந்தரம் உள்ளவன் சவுலா? இல்ல. சவுல் தான் வந்து அழகா அவர் சாமுவேல் போய் டான்ஸ் ஆடி அது அவன் உயர்ந்தவன் இதண்டவன், ஆனால் திவ்யன் இல்லை அவன். அதுக்கு முன்னாடி பேரை போட்டா சரி திவ்யா. இல்ல, அது திவ்யாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கன்னம் இருக்குது. திவ்யன் என்று சொல்லி கண்டா. பொறும வாரம் திவ்யன் ஒன்னா திவ்யன் நம்பிக்கை. முதல் எழுத்த சொல்லுங்க. முதல் எழுத்த முதல் எழுத்து சொன்னா சொல்லிடுவியா? ஓகே, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனம். எத்தனை அதிகாரம்? அப்போஸ்தலர் 7:20. 7:20. ஓ, என்ன அதிகாரம்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனம். சரி, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போஸ்தலர் 7:20 ஆடுறான் தெரியும். அக்காலத்திலே மோசே பிறந்த போது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து. ஓஹோ, மோசே பாத்தீங்க, மண்டைக்கு வரே இல்லை. ஓகே அண்ணா. அப்ப அந்த மோசே பிறந்து திவ்ய சௌந்தரனாயிருந்து 3 மாதம் அளவும். 3 மாதம் தானே வடிவு, அது கூட வடிவு இல்லையோ? அவன் எப்பவுமே வடிவுதான், ஆண்டவருக்குள்ளே வடிவுதான் அவன். வடிவுதான் ஆபத்து. சரி, அடுத்த கேள்வி. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்றது யார்? நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. தாவீது. சரியான விடை. என்னன்னா? சரியான விடை. ஓகே. இப்போ பேசுறது கேக்குதா? நல்லா சரியான விடை. இப்போ பேசுறது கேக்குதா? இந்த மனுஷன் பாத்திரம் அல்ல என்று கூறப்பட்டது எங்கே? ஹலோ ஹலோ. பீலாத்துக்கு முன் இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரம் அல்ல என்று கூறப்பட்டது எங்கே? பீலாத்து என்றவனுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படுது. இல்லை. அப்ப ஆசாரியருக்கு முன்னால
யோ யோ மாநில இருக்குது. இல்லை. போசலர் இல்லையா அண்ணா? இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரம்னு கூறப்பட்டது இங்கே பழைய ஏற்பாட்டுல. என்ன கேள்வி ஐயா? இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல என்று கூறப்பட்டது இங்கே. ஓகே, பவுலுக்காக சொன்னவ பழைய ஏற்பாடு அத்தேனே பட்டணத்திலையா? பழைய ஏற்பாடாம் அண்ணா. பள்ளி ஏற்பாடு. இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல. இது கண்டுபிடிக்க மாட்டீங்க. எங்களை கொஞ்சம் இதன்னா விடுங்க. கண்டுபிடிக்கவே மாட்டேங்குது. கூகுளே வராது. இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்த போது ரோம ஆளுநரான பீலாத்து கூறிய வார்த்தையாகும். பழைய ஏற்பாட்டு என்று நீங்கள் புதிய ஏற்பாடு புதுசா வசனத்தை போடுறீங்க. அதானே பழைய ஏற்பாடுன்னு சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல கேள்வியே வழியா கேட்கிறேன் இல்ல. இந்த மனுஷன் மரண ஆக்கினை பார்த்தேங்க சொன்னால் எரேமியா எருசலேமுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் சொன்ன போது, எரேமியா எருசலேமுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் சொன்ன போது எரேமியா 26:11-14 இருக்கு. எரேமியா 26ஆம் அதிகாரம் 11-14 இருக்கு. விட மாட்டீங்களே. 26 26:11-16 26:11 அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் ஐயா, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் என்றல்ல சொல்றேன். நீங்க பாத்திரன் அல்ல அண்டிய எல்லாம் ஒண்ணுதான். இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க பாத்திரன் அல்லன்னு தான் சொன்னீங்க. பாத்திரன் அல்ல, ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல. ஆக்கினைக்கு ஆனா பாத்திரன் என்ற வழி கிடக்கு. இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். பாத்திரன் சரி, பாத்திரன் அல்ல, பாத்திரன் போட்டுதான். அப்படி இல்ல, தமிழ்ல அப்படி இல்ல. எல்லாத்துக்கு வித்தியாசம், பாத்திரனுக்கு வித்தியாசம். ஐயா, இயேசு கிறிஸ்துக்கு தான் பாத்திரன் அல்லன்னு சொன்னவங்க இது பாத்திரன் என்று சொல்றாங்களா அவங்க? பாத்திரன் அப்படியோ? சரி, நடந்துட்டு. அடுத்தது இறைச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் அங்கே. இறைச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரோமர்ல இருக்கு. இல்லை, தவறு. இறைச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் வேதாகமத்தில் எங்கே இருக்கு? புதிய ஏற்பாட்டிலே இருக்கு, யோவான்ல இருக்கு. எல்லாம் சொல்லித்தார். ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் அங்கே யோவான் அதிகாரத்தில் இருக்கு. யோவானா 4:22 வாசிங்க ஐயா. யோவான் 4:22. யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. வசனம் சரியோ? வாய்ச்சிருக்கிறது இருக்குத்தானே.
தப்பிட்டு அங்க நிற்கும் இருக்கண்டு இங்க இருக்கண்டு தெரியாது. அதுதான் வித்தியாசம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என வாசிப்பது எங்கே? இருந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போஸ்தலர்ல இருக்கு. இல்லை, பழைய ஏற்பாடு. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். யோபுவா? இல்லை, அப்ப என்ன தாவீதுதான்? இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டு போங்க. மீகா 7:8. மீகா மீகா 7:8. மீகா 7:8. மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு அவர் வெளிச்சம். சொன்னத நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வசனம் இருக்கல்லோ. சொன்னதார் ஒத்துக்கொண்டா சரிதான். சொன்னதார் ஆ? சொன்னதார். நான் யோவான் சொல்றான் ஐயா, அப்புறம் நீங்க விழுந்தான்னு சொல்றீங்க. மீகா 7 என்றியல், யோவான் என்றியல். மீகா 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 என்னடா நீங்கள் புள்ள பிடிக்க தங்க தேடி திருக்கிறீங்களா? இனத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றது யார்? பவுல். பிலாத்து. இனத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றது யார்? என்ன சொன்னீங்க லெசி பிரதர்? பிலாத்து அண்ணா. இல்லை, ஏரோது. இல்லை, ஏரோதும் இல்லை, பிலாத்தும் இல்லை, அப்படின்னா பவுல். இல்லை. என்னய்யா ஏரோதும் வந்து இரத்த பலிக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு கையை கழுவினார். ஏரோதோ பிலாத்தோ? இரத்த பழிக்கு நான் என்ன கேள்வி? இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றது யார்? பவுல் தான். யாரு? பவுல். தவறான விடை. இரத்த பலிக்கு குற்றமற்றவனா? அதுக்கு விடை ஐயா, பவுல் தேவாலயத்தில் யூதர்களிடம் தேவன் தன்னை சந்தித்த சாட்சியாக அறிவிக்கும் போது. ஒரு சொல்லிலாம் விட சொல்ல வேணும். அதுதான் அண்ணா, 1-2 சொல்லிலாம் முடிக்கணும். பவுல் தேவாலயத்தில் யூதரிடம் தேவன் தன்னை சந்தித்ததை சாட்சியாக அறிவிக்கும் போது. அதான் முக்கியம். சரி. தன் இரதத்தில் புரண்டு கிடந்தவன் யார்? தன் இரதத்திலே புரண்டு கிடந்தவன் யார்? இரதம்டா தீராக்குமோ? தன் இரத்தத்திலே புரண்டு கிடந்தவன் யார்? அப்சலோமா? இல்லை, ஒரு தீவில் நடந்த சம்பவம். தன் இரத்தத்திலே புரண்டு கிடந்தவன். பவுலை பாம்பு கடித்த போது. அப்போஸ்தலர் 28:4 இருக்கு. இந்த ப்ரோக்ராம் அனுப்பினீங்களா வெள்ளிக்கிழமை? என்ன டைமுக்கு? வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்க தானே, அது என்ன டைம் ப்ரோக்ராமோ? அது எனக்கு இரவு 8 மணிக்கு வருது ஐயா. எனக்கு உங்களுக்கு இரவு 8? ஜெர்மனியில ஃப்ரைடே காலம்புற 5 மணி என்றால் எங்களுக்கு வியாழக்கிழமை 8 மணி. 5 மணியோ? உங்களுக்கு 11 மணி. உங்களுக்கு 11 மணி.
நான் செய்து கொடுக்குற நேரம் தான் வரப்போது பார்ப்போம். ம். ம். சிஸ்டர் ஜானட், சொல்லுங்க அண்ணா. அகலியாண்டவ இருக்கா தெரியுமா? ஜெர்மனில சுட்காட்ல. அகலியாவா? ஓ, கேள்விப்பட்ட மாதிரி கிடக்குது. ஏனண்ணா? அவள் 30 பேரை வச்சு ஜெபக்குழு வச்சிருக்கிறா. ஆ அவ வந்து ஜெர்மன் நேரப்படி வெள்ளிக்கிழமை காலம்பர 5 மணிக்கு துவங்குறான். நான் வர மாட்டேன். ஐயோ, நான் வர சொல்லி கேட்கலையாப்பா. சொல்லுங்க. அவ தெரியுமான்னு தான் கேட்டேன். அப்ப ஐயா வெள்ளிக்கிழமைண்டா இன்றைக்கு இரவு தானே? எங்களுக்கு இரவு இன்றைக்கு இரவு 8 மணிக்கு. ஓ வா. இரவு 8 மணி ஐயா. ஏ ஓகே. கேள்வி கேள்விப்பட்ட பேரா இருக்குதுன்னு பார்ப்பேன். ஓகே. அவ கேட்ட உங்களை தெரியுமான்னு தெரியாதுட்டான். என்ன ஒருத்தருக்கும் பெருசா தெரியாதா? அருளின் வைஃபண்டா தான் தெரியும் மொழியே. இந்த பேருகள் ஊருகள் ஒன்றும் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் கேட்டேன், கண்ட டாக்டர் பேர் எனக்கு தெரியாண்டா. ஐயா அங்கே வந்தையா இப்போ நீங்கள் வேன்கூவர் இங்கே டொரண்டோ மாதிரி தானே எல்லா இடமும் பறந்திருக்கணும். ஒரு ஒரு கண்டோன்ல ஒரு ஆள் இருக்கும். சரி. சுவிட்சர்லாந்து மாதிரி. சுவிட்சர்லாந்து. சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவா இருந்தவர்கள் யார் யார்? ஒன்று கிதியோன். கிதியோன் சரியா? சிம்சோன் கிதியோன். சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவராய் இருந்தவர்கள் யார் யார்? சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் 2 பேர் யார் யார்? ஒன்று கிதியோனையா ஒன்று சிம்சோன். தெரியதான் கொண்டு வருவீங்க. தவறான விட 2 பிள்ளையா? 2 பிள்ளை கோலியா இல்ல. 2 சாமுவேல் 1:23 இருக்கானா? 2 அதானா? 2 சாமுவேல் இருக்கு. அதிகாரம் விட பிள்ளையா? சவுலும் ஜோனதானும். ராஜாவாகிய சவுலும் அவனது மகன் யோனத்தானும். சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்? அது தானியேலும் 3 என்ன சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. கேட்ட கேள்வி, சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்? ரட்சிக்கப்பட்டவன் சிம்சோன், அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சவன். சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்? அதான் சிம்சோன். 2 தீமோத்தேயு 4:17 வாசிங்கோ. 2 தீமோத்தேயு 4:17. 2 தீமோத்தேயு 4:17. 4:17. 2 தீமோத்தேயு 4:17. 17. 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். வாசனம் இருக்கோ இல்லையோ?
வசனம் இருக்குது. இப்ப நீங்க உங்களோட கேள்வி என்னன்னா, சிங்க சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் யார் தான் கேட்டான். யார் அண்ணா? பவுல். என்ன இதுல பவுல்? பவுலண்ட் எழுதியிலே கொஞ்சம். பவுல் தான் சொல்றார். ஓகே ஓகே. கடவுள். வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? யோவான் சாணன் இல்லை, ஒருத்தர். இயேசு கிறிஸ்து. வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? இயேசு கிறிஸ்து தான். இல்லை எலியா. இல்லை. என்ன சிம்பிள் கேள்வி. வனாந்திரத்தை பிரசங்கம் பண்ணவன் மோசே. இல்லை. என்னையா வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ண இல்லையா? பவுலா? இல்லை. ஆரோனா. தேனையும் இதையும் சாப்பிட்டவன் யோவான். யோவாஸ்தான. யாரு? யோவான் ஸ்நானகன். யோவாஸ்தான. யோவான் ஸ்நானன். யா ஸ்நானகன் இல்ல, யோவான் ஸ்நானன். அண்ணா, நீங்கள் ஒரு இதுல அண்ணா மொழிகள் மாறுபடைக்கு அதுவும் மாறுபடும் அண்ணா. அந்த மாறுபாடு எனக்கு தேவையில்லை. வேதம் என்ன மாறுபாடான வசனம் சொல்லு, அதுதான் எனக்கு வேணும். வேதமும் மொழிபெயர்ப்பு தான் அண்ணா. ஒரிஜினல்ல இருந்து வரையில, ஒரிஜினல்ல இருந்து மொழிபெயர்த்தது அது 100% மொழிபெயர்ப்பு வராது. எந்த மொழியில இருந்தும் எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்க 100% இல்லை. அதுல இப்ப வந்த சிஸ்டர், இப்ப 5 × 10 இது சரியான விட. உலகத்துல எந்தெந்த நாடுகள் இருக்கோ, எத்தனை மதம் இருக்கோ, எந்த கம்யூனிஸ்டோ 5 × 10 அது சரிதானே? இல்ல 5 × 10 இல்லையே. இல்ல. ஓ நீங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு. 5 × 10 நீங்க இப்ப இந்த என்ன அராபியக்கார தான் இந்த நம்ம 1, 2, 3 கண்டுபிடிச்சவங்க. இந்தியனும் அராபியனும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சவங்க. அவங்களுக்கு தான் 1, 2, 3 கிடக்குது. ஆனா பழைய காலத்துல ஒவ்வொரு எழுத்தையும் தான் வச்சு 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 செயல்பட்டவங்களை ஒழிய நம்பரை வச்சு செயல்படையில. இப்பயா அந்த அவங்க இந்த தீரத்தை கட்ட போய்க்கே வாண்டாத்த ஆண்டவர் வந்து பாஷையை மாற்றி விட்டாரு. என்ன யா இப்ப உலகத்துல எத்தனையோ பாஷைகள் இருக்கு. என்ன யா ஆனா ஒரு பாஷை மாற இல்லை. என்ன பாஷை? எபிரேய பாஷை மாற இல்லை. என்ன பாஷை மாற இல்லை? எபிரேய பாஷை மாற இல்லை. எபிரேய பேச மாற இல்லை. இப்ப சிஸ்டர், சில சில பார்த்து சிலர்கள் வார்த்தை பேசலாம், ஆனா வார்த்தை கிடையாது. வார்த்தை கிடையாது, அது உண்மைதான். இல்லையென்று நான் சொல்லல. அதுக்கு வார்த்தை கிடையாது. உதாரணமாக ஆண்டவர் பேசின வார்த்தை வந்து என்ன அவர் சித்திர எழுத்துலதான் ஆரம்பத்துல இதண்டவர். அதாவது ஒவ்வொரு அடையாளம் போட்டுத்தான் அவர் ஆண்டவர் பேசினவர். இப்ப மேப்பனின் கோலண்டா அவர் ஒரு அந்த ஹோலை போட்டுத்தான் பேசினவர். அப்படித்தான் ஆண்டவர் ஆரம்ப காலத்துல பேசினார். ஆண்டவர் முதல் பேசின வார்த்தை வந்து மறந்து போனோம். லாகேஸ் ஒரு வார்த்தை தான் பேசப்பட்டது முதல். அவற்ற வாசியமா அராமிக்னு சொல்றீங்களா? இல்ல, அராமிக்கும் எபிரேயமும் கிரேக்கமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அரமிக் வந்து பாஷை பேசலாம், அதுக்கு வார்த்தை இல்லை. அப்படித்தான் எபிரேயத்துக்கும் இது எழுதலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த பேசுறதுக்கு
அப்படி அப்ப எனக்கு பேசுறது இல்லை. இப்ப அதுக்கு ஒரு நிகூடண்ட அந்த இதை வச்சு அதை வச்சு தான் பேசுறாங்க. இப்ப மைக்க வச்சு பேசுறாங்களாம்மா, அது அந்த காலத்துல அப்படி. சரி, அடுத்த கேள்வி. தன் வயிற்றில் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது வடிவா கேட்க வேணும், அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவிதான் எதிர்த்த நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். இந்த மாதிரி யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து. தவறான விட. யோவான் ஸ்நானன் தான். தவறான விடை. அல்லது சிம்சோன். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அப்ப யோவான் ஸ்நானன் தான். விட புள்ளியம்மா, விட வந்து யோவான் ஸ்நானன் தான் இல்ல, யோவான் ஸ்நானன் அதான் விட. நீங்க யோவான் ஸ்நானன் தான் அப்படி இருக்கோ இல்ல? இல்ல, எங்கட தமிழ்ல அத உறுதியா சொல்றதுக்கு தான் பாவிக்கிறது. அந்த உறுதி வேண்டாம். பைபிள் யோவான் ஸ்நானன், யோவான் ஸ்நானன் தான், அது ஒரு பேர். பதில் சொல்ல கவனமா இருக்குமா? வனாந்தரத்தில் அலைந்தவள் யார்? ஆகார். ஆர்? ஆகார். விளங்கல? ஆகார். ஆகார். நீங்க சொல்றது எனக்கு வேற பாகார்னு இருக்குது. ஆகார். ஆகார், அது சரி. லெசி பார்த்தா பாகார்ன்றார். ஐயா அதுல கொஞ்சம் பிரச்சனை போல நடக்கணும். ஐயா ஆகாரன்னு தான் சொன்னேன் நான். அது ஐயா எங்களை மைக்கில் கொஞ்சம் இந்த பேசிக் கூட வருது. பேஸ் கொஞ்சம் பின்புறம்னா கொஞ்சம் என்னன்னு சொல்றது, அது ரொம்ப இதா வருது. பேஸில் இருக்கு, கத்துல அரைவாசியில இருந்து காய்ச்ச மாதிரி. அறிவே இல்லை, கத்துல அரைவாசிக்கு போய் காய்க்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி. வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? அந்த இஸ்திரி வெளிப்படுத்தல வந்த அந்த இஸ்திரி. தவறான விட. வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? ஆகாதான் ஓடி போனாள். யார்? எந்த ஸ்திரீ? அந்த வெளிப்படுத்தல சொல்லப்படுது இல்லையண்ணா, வாரன் பொறுங்க. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள், அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரம் கிரீடம் இருந்தது. அவள்தான். நான் கேட்ட கேள்வி என்ன? ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே சொல்லுங்க, கேட்ட கேள்விய சொல்லுங்க. அப்பாடி, வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? ஆண் புள்ளிய பெற்றவள். தவறான விடை. சரியான விடை சூரியனை அணிந்த ஸ்திரீ. நான் சொன்னேன் சூரியனை அணிந்த ஸ்திரீ என்று. ஸ்திரீ அயன், ஸ்திரீனா அயன் பாக்ஸ். ஸ்திரீ அது என்னவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் தானே. அது அந்த விட எனக்கு சரியா இல்லாட்டி எனக்கு அது பிடிக்காது. சரியான விடை சூரியனை அணிந்த ஸ்திரீ, அதான் விட. பின்ன வெளிப்படுத்த 12 வாசிக்கிற இல்ல, கேட்ட கேள்விக்கு பதில். அப்படியே உங்களுக்கு போகுது, அந்த இடத்துல கிடக்குதுன்ட்டு போகுது, அந்த மேனம் போகுது.
அதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாத. அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து வந்தவன் யார்? வந்தவனா வந்தவளா? நல்ல கேள்வி. அவன் அடிக்கடி அந்த அந்த தீயில் அந்த விழுந்தவன் யார்? விழுந்தவன் திமிர்வாதக்காரன். ஆ? திமிர்வாதக்காரன் இல்ல. மாக்குல இருக்குல்ல அண்ணா. அடிக்கடி தீயிலும் விழுந்தவன் யார்? புதிய ஏற்பாட்டில் இருக்கு, மத்தேயில இருக்கு, மாக்கில் இருக்கு, லூக்கால இருக்கு. அடிக்கடி தீயிலும் தண்ணீரும் விழுந்து வந்தவன் யார்? வந்தவள்ளா விளங்கல. அண்ணா ஆண் தானே அண்ணா. இல்லை. பெண்ணா? ஆண்டவர்கிட்ட வந்து அவர் பொம்பளை உண்டு ஐயா. ஆண்டவர்கிட்ட வந்து சுகம் பெற்று கொண்டு போறான். என் மகள் அடிக்கடி விழுகிறாள். அந்த யாவீரின் மகள் அப்படியா? இல்லை, தவறான விடை. மத்தேயு, மார்க், லூக்கால இருக்கு விட. என்னன்னா சொல்லுங்க. என்ன? சந்திர ரோகி. சந்திர ரோகியா? தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருந்தவன் யார்? பரிசுத்த ஆவியானவராலயா? என்னையா கேள்வி? தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? அவன்தான் யோவான். தவறான விடை. யோவான் ஸ்நானன். சரியான விடை. யோவான் ஸ்நானன். அடுத்த கேள்வி. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனில் வயிற்றில் இருந்தவர் யார்? யோனா சொல்லக்கூடாது. யோனாதான். யோனா. சரியான விடை. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வேற எதையும் இருக்கோன்று சொல்லுவீங்கன்னு. யோனாதான். நான் சொன்னாலும் நீங்க எனக்கு நான் சொன்னாலும் நீங்க யோசிச்சு சொல்லணும் இல்லையா? இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. சரியான விடை. இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் விட சொல்லணும். 3 நாள் காரிருள் உண்டானது எங்கே? சிலுவை. எகிப்தில. எகிப்தில இல்லை, தவறான விட. மூன்று நாள் காரிருள் உண்டானது எங்கே? இல்ல, எகிப்துல தான் அந்த என்ன காரிருள் 3 நாள் வந்து அந்த ரத்தம் பூசின வீடு எல்லாம் காக்கப்பட்டது. அந்த 3 நாளும் தான் அந்த காரிருள் வந்தது. பிறகு நீங்க புலவர்றீங்க. எகிப்தில் தான் என்று இல்ல, எகிப்து. எகிப்தில் தான் சொல்லாதீங்க. விட எகிப்தில் தான். எகிப்தில். ஆண்டவரே, இந்த தமிழ் மாஸ்டரோட பெரிய பிரச்சனையா இருக்குதே ஆண்டவரே. 3 நாள் கொள்ளை நோய் உண்டானது எங்கே? எகிப்து.
எகிப்து. இல்லை. தாவீதின்ற ஆ, ஓ, அந்த அந்த தாவீதின் அந்த நேரத்திலயா? அந்த என்ன 3 நாள் யுத்தமோ 3 நாள் கொள்ள நோயோ 3 நாள் பஞ்சமோண்டு 3 மாத பஞ்சமோண்டு கேட்டு அந்த இடத்துல 3 நாள் கொள்ள நோய் உண்டானது எங்கே? இஸ்ரவேல் இஸ்ரவேல் எங்கும். இஸ்ரவேல் எங்கும் தவறான விடை. ஏன்னா சொல்ல போர்டர் இருக்கிறீர்கள், சரியான விடையை சொல்லல. என்ன கல்யாணா மறந்து போனேன். 3 நாள் கொள்ளை நோய் உண்டானது எங்கே? 3 நாள் கொள்ளை நோய் உண்டானது எங்கே? மூன்று நாள் கொள்ள நோய் உண்டானது எங்கே? இஸ்ரவேல் ஐயா. புறம்பட விடுறீங்க. சரியான விட இஸ்ரவேலருக்குள். இஸ்ரவேலருக்குள் என்னண்டு வராது. இஸ்ரவேலருக்குள் என்று வராது ஐயா. இஸ்ரவேலருக்குள். இஸ்ரவேலருக்குள் என்று வராது ஐயா. 2 சாமுவேல் 24 13 15 வாசிங்கோ. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 13 15 வாசிங்கோ. 2 சாமுவேல் 24 ஆஹா 13 14 15 வருஷத்தை வாசிங்கோ. ரெண்டு சாமுவேல் 24 13 14 15 வசனம். இஸ்ரவேலருக்குள் என்று வரையிலேயா? இஸ்ரவேலருக்குள் என்று இஸ்ரவேலுக்குள் இல்லையா? இல்ல, இஸ்ரவேலிலே. இஸ்ரவேலுக்குள்ளே இல்ல, இஸ்ரவேலுக்குள் என்று இல்ல, இஸ்ரவேலிலே. அதான் சொன்ன இஸ்ரவேல் என்று நான் சொன்னா இஸ்ரவேலிலே என்று கிடாச்சு. இந்த கேள்வி ஐயா கொள்ள நோய் உண்டானது எங்கே தான் கேட்டான். இஸ்ரவேலிலே நடந்தது. இஸ்ரவேலிலேயாண்டுதானே நான் வரும். இஸ்ரவேலிலே அவைகளுக்குள்ள நடந்தது. ஏன் அதான் இஷ்டவேலிலே என்று தானே வரும். உள்ள வராது. உள்ளே என்று வராது. இதுல உள்ளது அப்படிதானே இருக்கு. இஸ்ரவேலிலே பிள்ளைய கண்டுபிடிச்சீங்கன்னா இப்ப சொன்னேன், நீ பிள்ளைய கண்டுபிடிக்க முடியும். சொன்னது என்னன்னா, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்களை பாக்குறது கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆண்டவரே. 4000 ரத குதிரை லாயங்களும் 12,000 குதிரை வீரரும் 1400 ரதங்களுடைய ராஜா யார்? சாலமோன். சரியான விடை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கஷ்டமான கேள்வியா கோப்போம். கைக்கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் யார்? அவன் என்ன மீனாவில வருது. மீகாவேலோ மீகாவேல் தான். என்ன மீகாவேலோ என்னோ பேரு. கைக்கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் யார்? கைக்கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் கைக்கூலி.
பழைய ஏற்பாட்டில் இருக்கு, நெகேமியால இருக்கு, சவுலா நெகேமியால இருக்கு, கைக்கூலி செமாயா செமாயா. ஓகே, நிறைவு ஜெபங்களை கொண்டு வாங்க ஐயா. சிஸ்டர் ஜெனட், நிறைவு ஜெபம் ப்ளீஸ். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவரே நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. இனிமே நீங்கள் வந்து கலந்து கொள்ள கத்தாவே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நீர் ஆசீர்வதித்து அலங்கரித்து தாங்க ஏசப்பா. உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, லேசியனா குடும்பத்துக்காய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே ஊழியங்களுக்காய் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே வல்கை பெருக செய்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. மகேந்திரமனா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்று கத்தாவே பாதுகாத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆமீன் ஆமீன். இன்றைய நாளில் எண்ண முடியாத வானரையாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட், சகோதரன் மகேந்திரன் ஐயா, அதே வேளையில் இணைந்த சகோதரன் பாலன், அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே இந்த வேதாகம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒருவரும், இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும், மறுவலிப்பில் கேட்க போன்ற ஒருவரும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற கேட்க போன்ற ஒருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார். அதனைத் தொடர்ந்து ஊழியர் சுவிசேஷகர் எர்வின் வாணர் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக.